ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பழைய சாதத்தை வச்சு ஆப்பமாவு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஆப்பம் செய்கிறதுக்கு 1.5 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துருக்கிறேன். கரெக்டான மெஷர்மெண்ட்டில் நம்ம ஆப்பம் செஞ்சோம்னா ரொம்பவே பர்ஃபெக்டாக வரும். 1.5 கப் அளவு அரிசிக்கு 1/2 கப் அளவுக்கு வெள்ளை உளுந்து சேர்த்துக்கணும். நான் எடுத்துருக்கிற குவான்டிட்டிக்கு 2லேருந்து 3 பேர் தாராளமாக சாப்பிடலாம். இதை வாஷ் பண்ணிவிட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்து 1 மணி நேரம் ஊற வைக்கணும். இந்த ஆப்பத்துக்கு நம்ம பழைய சாதம் இருந்துச்சுன்னா எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா வடித்த சாதம் மீதி இருந்துச்சுன்னா கூட நம்ம சேர்த்துக்கலாம். சாதமும் கரெக்டான மெஷர்மெண்ட்டில் தான் நம்ம சேர்க்கணும். அப்போ தான் ஆப்பம் பர்ஃபெக்டாக வரும். நான் 3/4 கப் அளவுக்கு பழைய சாதம் எடுத்துருக்கிறேன். நிறைய பேர் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். இப்போ அரிசி நல்லா ஊறிடுச்சு. இதை அரைச்சி எடுத்துக்கலாம். ஆப்பமாவும் நம்ம கிரைண்டரில் அரைக்கணும்னு அவசியம் இல்லை, மிக்சிலேயே நம்ம அரைச்சிக்கலாம். அதிக குவான்டிட்டியாக இருந்துச்சுன்னா நீங்கள் கிரைண்டரில் அரைச்சிக்கிங்க. அடுத்து ஊற வச்சுருக்க அரிசி உளுந்து ஜாரில் சேர்த்துட்டு அது கூடவே கொஞ்சம் பழைய சாதமும் சேர்த்து அரைக்கணும். ஆப்பத்துக்கு மாவு அரைக்கும் போது ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதே மாதிரியே மீதி இருக்கிற மாவையும் அரைச்சி எடுத்துக்கலாம். மாவு அரைச்சதுக்கு அப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி 3லேருந்து 4 மணி நேரம் வரைக்கும் மாவு நல்லா புளிக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தான் ஆப்ப மாவு ப்ரிப்பேர் பண்ணணும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.